ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம்மி குக்கிங் வித் கலா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். பாட்டியோட கனகாபிஷேகம் பார்ட் 2. மே 26 சண்டே மார்னிங் ஒரு 5:30க்கெல்லாம் அப்பாவோட கீ ஃபேக்ட்ரி ரீச் ஆகிட்டோம். போகும்போது எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. தம்பி பசங்க மட்டும் ரெடி ஆகணும். தம்பியும் சர்வேஷும் ஒரே கலரில் ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால முதல்ல எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருமே கப்புள் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் வந்த வேலையை பார்க்காம எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இதுலேயும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இது தங்கச்சி சரண்யாவோட ஃபேமிலி. பொண்ணு தூங்கிட்டு இருந்தா. இது என்னோட ஃபேமிலி. இது தங்கச்சி ரஞ்சனியோட ஃபேமிலி. இவர் தான் எங்கள் தாத்தா அருணாச்சலம். இவரை இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா 2023 மார்ச் 16 இவர் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இவர் இருந்திருந்தாருன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் இனி வேற லெவலில் இருந்திருக்கும். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தாத்தாவை. காலையில் 2ஆம் காலம் யாக பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாட்டி, அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி எல்லாருமே நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த யாகம் முடிஞ்சு இந்த கலச தீர்த்தம் எல்லாமே அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் புது ட்ரெஸ் போடுவாங்க. மறுகள் விதாவிய மைந்த சொல்ல செங்கையல்லா குடியோடி சமப்பிரபாகவதையே மகானேவடி பிரார்த்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாம் கரதுத பரசுங்கங்கன பாரிந்தபை தவத்மருத்தும் மகாகணபதியே நமோ நமः கற்பூர ஜோதிஹி. இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி யாகம் தான் நடக்க போகுது. இந்த கனகாபிஷேகத்துக்கு தேவையான வெள்ளி காசு, வெள்ளியில தாமரை பூ மாதிரி எல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வச்சு ஒரு சங்கல்பம் மாதிரி வச்சு இனி யாகம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எல்லாருமே காலையில சீக்கிரம் வந்ததுனால யாருமே காஃபியே எதுவுமே சாப்பிடல. இப்போ காஃபி வந்துச்சு, எல்லாம் சாப்பிடுங்க நாங்கள். ஸோ எல்லாருமே காஃபி சாப்பிட போயிட்டோம். இப்போ தங்கச்சி கஸ்தூரியும் வந்துட்டா. இப்போ என்னோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் என்னோட அம்மா, அப்பா. இவங்க என்னோட சித்தி, சித்தப்பா. தம்பி பொண்ணும் என்னோட பொண்ணும். இனி எல்லாமே திருப்பி ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். நான், என் தங்கச்சி, அதுக்கப்புறம் நான், தங்கச்சி, தம்பி, மொத்தமா நாங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. நாங்க தான் பாட்டியோட பேரம் பேத்தி. இது என் தங்கச்சி கஸ்தூரியோட ஃபேமிலி. பசங்க 2 பேரும் அந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. சகலைகள்லாம் ஒரே கலக்கலா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. சகலைகள் கூட இப்ப அவங்க தங்கச்சியும் சேர்ந்துட்டாங்க. இதுதான் என்னோட தம்பி, அவங்க ஒய்ஃப் கவிதா. மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சாரீ ஒரே கலரில் ஒரே டிசைனில் எடுப்போம். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு ஒரே டிசைனில் ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்திருந்தோம். இந்த சாரீ ஸ்ரீதேவியில் எடுத்திருந்தோம். மோஸ்ட்லி எல்லாமே கலர் காம்பினேஷன் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
கிடைக்கும் போதெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். இவங்க என்னோட தம்பி ஃபேமிலி. யாகம் இப்போ நிறைவுக்கு வர போகுது, பூர்ணாதி ஆக போகுது. ஓம் யுவா சுபாசா பரிவிதாதாஹ சவஸ்தேஜாஹன் பவதிஜாயமானஹ யோபாம் புஷ்பம் வேத சந்திரமாவாபாம் புஷ்பமோஹ வஸ்திரபுஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி ஓம் பூர்ணாவதி உத்தமாஞ்சுகோதி सर्वमेवाप्नोति अस्यामेव प्रतिष्ठति आवाहिताभ्य सर्वाभ्यो देवताभ्यो ऊषत् श्रीबालाम्बिका समेताय अमृतं श्रीश्वेश्वरा यज्ञेन यज्ञमयदन्त देवाः देहनागं महिमानन्दसुन्दे आवाहनं न जानामि विसर्जनं पूजाविधिं न जानामि नमस्तवरमेश्वरा वेदिका स्ववर्गुपति मणिवेद्यादिकं विदाय இப்போ வந்து பேரம்பேத்திக எல்லாமே அவங்கவுங்க ஜோடி கூட ஆளை மாற்றிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஜோடி கூட ஆளை மாற்றிக்கிட்டாங்க. ಮಾತು ಮತ್ತೆ ಹಾಕಿ ಮಾಡ ನಾನು ವಿಡಿಯೋ ಅಲ್ಲ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಒಯ್ಯಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಲ ಈಗ ಒಂದಾಳು ಪಂಗಿ ಕೂತನಿದ್ದೆ இப்போ 90 கலசம் வச்சு இந்த யாகமெல்லாம் நடந்திருக்கு. அந்த 90 கலசமும் ஃபஸ்ட்டு பேரம்பேத்திகள்லாம் வந்து வாங்க சொல்லிட்டு அப்புறம் வந்த எல்லா ரிலேட்டிவ்ஸும் வாங்கிக்கிட்டாங்க. இந்த கலச தீர்த்தமெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது கொள்ளு பேரம் பேத்திங்க தான் பாட்டிக்கு அந்த தட்டை பிடிக்கணும். அதில் வந்து வெள்ளி தங்கம் போடுறது ரொம்ப விசேஷம். நாங்களும் எங்ககிட்ட இருந்த வளையல் மோதிரம் இதெல்லாமே போட்டிருந்தோம். பாட்டிக்கு முதல்ல அபிஷேகம் அப்பாவும் சித்தப்பாவும் தான் பண்ணாங்க. प्रबध्नामि सत्योद्धाराय वै नमो नमः भवे भवेनाधिपवे भवस्समान् भवोद्भवाय नमः देवाय नमो ज्येष्ठाय नमस्ते. அம்மா அப்பா சித்தப்பா சித்தி எல்லாருமே உட்கார வச்சு எல்லாத்துக்குமே பேரம் பேத்திக வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அபிஷேகம் பண்ணாங்க. பாட்டிக்கு பாதத்துல அபிஷேகம் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து தலையிலிருந்து அபிஷேகம் பண்ணோம்.
எல்லாருமே அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா கொள்ளு பேரம் பேத்திகள் எல்லாம் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு எல்லாத்தையும் தேடிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்தா ஒருத்தர் இல்ல, எல்லாத்தையும் தேடி புடிச்சு எடுக்கிறது கூட போதும் ஆயிடுச்சு. பாட்டி, அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி எல்லாருமே ஜம்முன்னு ரெடியாகி வந்துட்டாங்க. இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து பாட்டிக்கு மாலை போட்டு விடுறாங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் கனகாபிஷேகமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓம் ரோச்சமோ ரோஜமானஸ்ய சோமமோ சோமமானஸ்ய சுபமுகூர்த்திம் கல்யாணः. இந்தாங்க இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அக்கா யாரும் பேசாதீங்க தயவு செய்து. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். தயவு செய்து கொஞ்சம் பேசாமல் இருந்து, ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் வேலையே. நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க இந்த பூஜை முடிஞ்ச உடனே அவங்க காலில் விழுந்து எல்லாருமே நல்லா ஆசீர்வாதம் வாங்கி விபூதி பூசிக்கோங்க. நாங்களும் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும், நோய் நொடிகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விஷயமே பண்ணணும். நீங்களும் நல்லா மனசார வீட்டுக்காரர் நினைச்சுக்கோங்க, நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து திரும்பி பிரார்த்தனை பண்ணி அம்மா அந்த முடிச்ச அந்த அம்மா மாற்றம் மனங்கள் என்ற மறையோனே கிடந்தவாள் கண்ணனோடு நீ கலந்தான் போல சிறந்தடியார் சிந்தனையுற்றேனோர் என்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிலங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாயனிருளை அறம்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் பொறுத்தெங்கும் பொருள்களுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் மஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா முழுக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இடாத சிறிய நிலந்தம் சேர்வந்தருடைய நிகழ்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு ஆயில் தயாகான தத்துவனே மாசத்திர சோதி மலர்ந்த மலர் சுடரே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் இல்லையுமாம் சோதியனே திருளே போன்றா பெருமையினே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆட்கொண்ட வேற்றி போறதான்னு கேட்கிறாங்க. சகேந்திரிய ஆயுள் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி கலீரியம் வதூரிமாகும் சமேதபஸ்ச சௌபாக்யமஸ்தேதாம் விபரேதன பதிமேகாதசம்ஸ்கிருதி ரோச்சனோ எப்படி எல்லாருமே 5 பேருமே சேர்ந்து வாங்கிக்கோம். ஏதே தனம் தானியம் பசும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இருந்ததே மனம் தரும் வெல்வி தரும் ஒரு நாளும் தளர்வுகரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன கனகாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சது. கனகாபிஷேகத்துக்கு எல்லாமே வெள்ளி காயின், தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி தாமரை பூ இதெல்லாம் தான் யூஸ் பண்ணோம். இனி வந்திருந்தவங்க எல்லாருமே பாட்டியோட பாதத்துல பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். பூவெல்லாம் எங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு பேஸ்கெட்ல போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இனி வந்தவங்க எல்லாருமே பாட்டியோட பாதத்துல அந்த பூ போட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி விபூதி பூசிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பேரன் பேத்திகள்லாம் வாங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லாம் பிறந்தபடி வந்து பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். எங்க பாட்டியை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இவ்வளோ தடவை நான் பாட்டி பாட்டிங்கிறேன், ஆனா நாங்க எப்பவுமே பாட்டின்னு கூப்பிட்டதே இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்சு அம்மானு தான் கூப்பிட்டுருக்கேன்.
நான் மட்டும் இல்லை, என்னோட தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் பாட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நடந்தது சொல்லி இதெல்லாம் ஒரு கஷ்டமா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தோம், ஒவ்வொன்றுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருந்தோம், ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டி ஒரு படிக்காத மேதை. படிக்க வச்சிருந்தா நல்ல டாக்டராவோ லாயராவோ ஆகியிருப்பாங்க. நம்ம ஏதாவது போய் சொன்னோன்னா, நீ அன்னைக்கு இதை பண்ண, அதனால தான் உனக்கு இன்னைக்கு வந்து இந்த வழி வந்திருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு பாட்டி பற்றி சொல்றதுக்கு. பாட்டிக்கு நிறைய செல்ல பேர் வச்சிருக்கோம். தங்கம், தங்கம்மாள், பேர் சொல்லி கூட கூப்பிடுவோம். ராசாத்தி, இந்த பேர் வந்து சரண்யா தான் வச்சா. அவ குழந்தையா இருக்கும்போது பாட்டி வந்து அவளை ராசாத்தி ராசாத்தின்னு கூப்பிடுவாங்க. அதனால அந்த பேரே வச்சு ரொம்ப நாள் கூப்பிட்டுட்டு இருந்தோம். பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேத்திக்கு வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து தைக்கிறது இருக்கட்டும், நான் காலேஜ் படிக்கும்போது ட்ரெஸ் எடுக்க போகும்போது நானும் எங்கள் தங்கம்மாவும் தான் போவோம். ஏன்னா அம்மா வந்து எடுத்து கொடுத்துட்டா அந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் தங்கம்மா தான். ஒரு மேனேஜர்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ அழகாக வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு ஸ்பெஷலான மெமரிஸ் எங்கள் தங்கம்மா கிட்ட நிறைய இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ ஃபுல் நைட் என் கூடவே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை குளிக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தங்கம்மா சமைக்கிற சமையல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக 5 பெட்டியில் என்ன இருக்கோ அதுதான் அவங்க போடுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ மசாலா போட்டு செஞ்சாலும் அவங்க செஞ்ச சமையல் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஏன்னா அவங்க கைப்பக்குவம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் நான் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு லீவில் வீட்டில் இருக்கும்போது நீ வந்து பேசிக்காக இருக்கிற சமையல் எல்லாமே கற்றுக்கணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சமையல் சொல்லி கொடுத்தது எங்கள் தங்கம்மா தான். சிம்பிளான சமையல் தான் சொல்லி கொடுத்தாங்க. உப்புமா, அரிசி பருப்பு சாப்பாடு, உப்பு பருப்பு, பாசிப்பருப்பு கடையல், ரசம், இந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. தங்கம்மா எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து ரொம்ப நீட்டாக செய்வாங்க, பர்ஃபெக்டாக செய்வாங்க. எனக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ எது செஞ்சாலும் வந்து சுத்தபத்தமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போவும் வந்து வீட்டில் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. சமையலுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் வெங்காயம், பூண்டு இதெல்லாமே உரிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் துணி துவைச்சு கொண்டு வந்து போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நீட்டாக மடித்து வச்சுருவாங்க. ஆக்டிவாக தான் இருப்பாங்க எப்போவுமே. கனகாபிஷேகம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட போயிட்டோம். டிஃபன் வந்து கேட்டரிங்கில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. டிஃபன் சாப்பிட்ட கையோட அடுத்த வேலையும் எங்களுக்கு ரெடியாக இருந்தது. கனகாபிஷேகம் பண்ண அந்த வெள்ளிக்காயின், தங்கமுலாம் பூசிய தாமரைப்பூ இதெல்லாமே ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி ரெடியாக வைக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதுதான் வந்து வந்த சொந்தங்கள் எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணும். அதனால் அதையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேத்திக நாங்கள்லாம் ஏதாவது சீர் பண்ணணுமான்னு கேட்டிருந்தோம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு 5 தட்டு மட்டும் வைங்க, இதில் வந்து நீங்கள் சீர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, மெயினாக நீங்கள் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. பாட்டி வந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கொள்ளு பேரன் பேத்திக, அதுக்கப்புறம் பேரன் பேத்திக, அதுக்கப்புறம் வந்திருந்த சொந்தங்கள் எல்லாருமே பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாட்டிக்கு கனகாபிஷேகம் பண்ண அந்த வெள்ளிக்காயினை வந்து பாட்டி அவங்க கையால் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க.
தங்கம்மாவோட கனகாபிஷேக ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்தது. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கனகாபிஷேகம் நாங்கள் யாருக்கும் பண்ணது பார்த்ததில்ல. நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவுமே மன நிறைவாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடையே அடுத்த ஃபங்க்ஷனும் ரெடியாக இருந்தது. பிரகதீஸ்வரனோட பர்த்டே செலிப்ரேஷன். பிரகதீஷோட பர்த்டே வந்து May 28. May 26 செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் பர்த்டே அப்போ எப்போவுமே கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த தடவையும் பர்த்டே வந்து பிஃபோராகவே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இது அவனோட 5th பர்த்டே. கேட்கவே இல்லை. டூ இன் ஒன் செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. எங்கள் தங்கம்மாவோட கனகாபிஷேகம், பிரகதீஷோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பராக நடந்தது. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.